ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ME25C01 இன்ஜினியரிங் டிராயிங்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருந்திருக்கும். அதுல ஒன் வேர்ட்ஸ் இருந்திருக்காது. இந்த டைம் ஒன் வேர்ட்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. இது ஒரு புது விதமான ஒரு இது. ஏன்னா முன்னாடி 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப இப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். பட் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல வந்து எப்படி கேட்க போறாங்கிறது இந்த டைம் கேட்டா தான் தெரியும். இது மட்டும் எனக்கு புதுசா இருக்கனால நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூனிட் ஒன்ல அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ஒன் வேர்ட்ஸ் ஃபார்மேட் வந்து இந்த டைம் தான் புதுசாக இருக்கனால அது இந்த சப்ஜெக்ட் எப்படிங்கிறதே தெரில. ஸோ என் ஃபார்மேட்டுக்கு நான் ஒன்று கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது போக இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே நான் எடுத்திருக்க கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு போன டைம் இப்போ நவம்பர் டிசம்பர் 2025 நடந்த ரெகுலேஷன் 2025க்கு அது ஃபர்ஸ்ட் இயர் எழுதியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்களோட கொஸ்டின் பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் வந்து வந்திருக்கோ அதை மாதிரி தான் கேட்டிருக்கேன். நான் கொடுத்துருக்கேன். கீழே கொஸ்டின்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் போன டைம் இப்போ நடந்த ரீசன்ட் கொஸ்டின். ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிறைய டிராயிங் போட்டு பாருங்க. ஸோ மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் இதில் வந்து எசென்சிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் அண்ட் இட்ஸ் யூசஸ் கேட்கலாம். பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் கேட்கலாம். மோஸ்ட்லி யூசஸ் பார்த்துக்கோங்க. இதில் ஹைப்பர்போலா பேரபோலா ரொம்ப முக்கியம். அதாவது 2 டாபிக்ஸ் கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் 3 மார்க்ஸுமே கொஞ்சம் ஐடியா இல்லாமல் தான் நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பியில் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஹைப்பர்போலா அண்ட் பேரபோலா பார்த்தீங்கன்னாலே போதும். ஆக்சுவலாக அந்த 2 கொஸ்டின் எதில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா இது 2 பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அதுபோக வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் 3D ஆப்ஜெக்ட்ஸ் கேட்கலாம். நல்லா பார்த்துங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரோட மாடல் கூட நான் காமிக்கிறேன். இது போக நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் இருக்கும் மேக்ஸிமம் ஷெட்யூலில் கிடக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்க்குறப்போ உங்களால் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசென்ட் கொஸ்டின் வச்சு சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ ஆனால் இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க. ஹைப்பர்போலா பேரபோலா கொஞ்சம் டிராயிங் நல்லா போட்டு பாருங்க. ஸோ அடுத்து ஆர்த்தோகனலிக் ப்ரொஜெக்ஷன், இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கேன். இது போக கொஞ்சம் அடிஷ்னலாகவும் நிறையா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி பிளேன், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், டிஃபரன்சியேஷன் ஹெச்பிவிபி ரொம்ப முக்கியம். அதை கம்பேரில் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் பிளேன் இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் கொஞ்சம் தனியாக கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இது வந்து போன டைம் கேட்டாங்க ஹெச்பி அண்ட் விபியில். ஸோ இது பார்த்துக்கோங்க எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன் பென்டகனல் ஷீட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் கிளியராக தெரியலனாலும் நம்மளோட ஷார்ட் ஷீட்டில் இந்த கொஸ்டினை தனியாக அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், அதுவுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இந்த பேப்பரே புதுசுங்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் நிறையா ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ இதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் விசிபிள் அண்ட் ஹிடன் எட்ஜஸ், அது டிஃபரன்ஷியேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சிஸ் பார்த்துக்கோங்க. செக்ஷன் பிளேன் பார்த்துக்கோங்க. சிம்பிள் சாலிட் ரொம்ப முக்கியம். இந்த சாலிட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கோன் பார்த்துக்கோங்க. கோன் டெவலப்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சாலிட் ப்ரொஜெக்ஷன், இதில் வந்து போன டைம் ஹெக்ஸானல் பிரிசம் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பிரிசம் பேஸ்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்று டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ், அதில் டெவலப்மெண்ட் ஆஃப் சிலிண்டர் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது கொஸ்டின்ஸ் வந்து நல்லா இருக்கா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு 4th யூனிட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இதை வச்சு பேஸ் பண்ணி பார்த்துங்க. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அதோட அட்வான்டேஜஸ், பாக்ஸ் மெத்தடு, ஐசோமெட்ரிக் வியூஸ் அண்ட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் டிஃபரன்ஷியேட் கேட்கலாம். ஐசோமெட்ரிக் டிராயிங் அதோட யூசஸ் கேட்கலாம். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிம்பிள் சாலிட், அதில் ஃப்ரஸ்ட்ரம் ஐசோமெட்ரிக் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் 2D to 3D, அதாவது 3 வியூஸ் ஐசோமெட்ரிக்லேருந்து கேட்கலாம். எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அடுத்து 15 யூனிட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். ஸோ இதில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டிராயிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய இதை ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி விஸ்வல் ரே, பெர்ஸ்பெக்டிவ் விசஸ் ஐசோமெட்ரிக் டிஃபரன்ஷியேட்டு, பியர்சிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வேனிஷிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் பேஸ்ட் கான்செப்ட். இந்த பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சாலிட்ஸில் விஸ்வல் ரே மெத்தட்ல இருந்து பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கொயர் ப்ரிசம், அதாவது ப்ரிசம் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஸ்கொயர் ப்ரிசம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் உங்களுக்கு ரெக்டாங்குலர் ப்ரிசம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரிசம் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கீழேயே நான் போன டைம் கொஸ்டினுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது கிளியர் இல்லைனாலும் போன டைம் நடந்த கொஸ்டின் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது கேட்டிருக்கிறது நம்ம கொடுத்த இதே ஃபார்மேட்டை தான் நான் உங்களுக்கு என்ன டாபிக்ஸில் கேட்டிருக்கேன் அப்படி கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதாவது நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்கன்னா மாடல்ஸ் இதை வச்சு சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் நம்பர்ஸ் கூட சம்டைம்ஸ் மாற்றி அங்கே டிகிரி கூட மாற்றி கொடுக்கலாம். ஆங்கிள்ஸ் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அப்படியே வரலைனாலும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாவில் இந்த மாதிரி மாடல்ஸை கேட்குறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. டேரெக்டாக இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமாங்கிறது டவுட் தான், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் இந்த ஸ்கொயர் ப்ரிசம், ரெக்டாங்குலர் ப்ரிசம், இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். பட் கொஞ்சம் இந்த யூனிட்டுங்கிறப்போ புதுசு, அதை மித்தையில் கூட உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இது கொஞ்சம் ஐடியா இல்லாமல் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது போக வந்து வேற ஒரு பழைய கொஸ்டின்லேருந்து கொடுத்துருக்கேன். இதையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து ட்ரா பண்ணி
ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைராமெட்ரிக் கொடுத்து அந்த ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்லேருந்து டாப்பு ஃப்ரண்ட் சைடு வியூஸ் வந்து இது பண்ண சொல்லலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது போக வந்து இந்த லாஸ்ட்டு இதையும் பார்த்துக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன். இது எப்படி கேட்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வந்துச்சு அப்படின்னா அடுத்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த டைம் வந்து எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு போன டைம் வந்து 20 மார்க்ஸ்ங்கிறது இந்த டைம் 1 வேர்ட்ஸ் கான்செப்ட்லாம் வர்றப்போ கொஞ்சம் அந்த நீங்கள் எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிராயிங் மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.